வணக்கம். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர் 17வது நாளை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற அதே சமயம் வான்படை கலங்களின் இழப்புக்கள் அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரித்து கொண்டு செல்கின்றது. அமெரிக்க வான்படையின் விமானங்களின் இழப்புக்கள் ஒரு புறம் இருந்தாலும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான கல்ஃப் வளைகுடா நாடுகளின் வான்படையினரும் கணிசமான இழப்புகளை சந்தித்து வருகின்றனர். பலதரப்பட்ட தகவல்களின் அடிப்படையில், அதாவது ஈரானியன் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோப்ஸ் என்று சொல்கின்ற ஐஆர்ஜிசி, அதாவது புரட்சிகர படையினர், ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்படையின் சாப் குளோப் ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்று சொல்கிறது AEWC, இந்த விமானத்தை, அதாவது அவர்களின் ஹை வேல்யூ டார்கெட் வேல்யூ மிலிட்டரி ஏர்க்ராஃப்ட் என்று சொல்கிறது, மத்திய கிழக்கில் இருக்கிற படைத்தளங்களின் விமானங்களில் இது மிகவும் பெறுமதியான விமானத்தை தாக்கி அளித்திருக்கிறார்கள். மார்ச் 16ஆம் தேதி இந்த விமானம் அல் டர்ஃபா ஏர்பேஸ் அபுதாபியில் இருந்த விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த தளத்தின் மீது மிக பாரிய அளவிலான லார்ஜ் ஸ்கேல் என்று சொல்கிறார்கள், பாரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. ஷஹேட் 136 ரக ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் கூட்டாக, அதாவது கம்பைன் ஆப்ரேஷன் என்று சொல்வது, தாக்கியிருக்கிறார்கள். வடிவாக புலனாய்வு தகவல்களை மற்றது சேட்டலைட் தகவல்களை எடுத்துத்தான் இதனை தாக்கியிருக்கிறார்கள். இந்த தளம் ஏர் அசர்ட் என்று சொல்கிறது, அதாவது வான்படை கலங்களின் ஒரு பாதுகாப்பான தளம், மிகவும் பாதுகாப்பான தளம். இங்கு UAE ஏர்ஃபோர்ஸ் வான்படை, மற்றது அமெரிக்காவின் வான்படை, மற்றது பிரான்ஸின் வான்படை, 3 நாடுகளின் வான்படையினரும் தங்கள் வான் ஊர்திகளையும் தாக்குதல் விமானங்களையும் கண்காணிப்பு விமானங்களையும் இங்குதான் நிறுத்தி வைப்பதுண்டு. அந்த ஹேங்கர்களுக்குள்ள இந்த விமானங்கள் நிற்பதை பல தடவைகள் சேட்டலைட் மூலம், சீனாவின் சேட்டலைட்டுகள் மற்றது தனியார்களின் சேட்டலைட்டுகள் மூலம் கூட பார்த்துருக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த தற்போது நடைபெற்ற தாக்குதல், இந்த குளோப் என்ற இந்த விமானம் மட்டும் சேதமாகவில்லை என்றும், அந்த ஹேங்கருக்குள்ள நின்ற பல்வேறு வகையான அமெரிக்காவின் மற்றது பிரான்சின் விமானங்களும் சேதமடைந்திருப்பதாகவும் இப்போது கூறப்படுகின்றது. என்று சொன்னால், இந்த ஹேங்கருக்குள்ள அமெரிக்காண்ட கடற்படையின் MQ-4C ட்ரிட்ரான் அன்மேன் லாங் ரேஞ்ச் மேரிடைம் சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்ட் என்று சொல்கிறது, அந்த ஏர்க்ராஃப்ட் அதுக்குள்ள நிற்கிறது. அதன் விலை மட்டும், ஒரு ஏர்க்ராஃப்டின் விலை $240 மில்லியன். அதே நேரம் அமெரிக்கன் வான்படையின் MQ-9 ரெப்பர் ரெகக்னேஷன்ஸ் அண்ட் காம்பேக்ட் ட்ரோன்ஸும் அங்கே தான் நிற்கிறது. இந்த MQ-9 உங்களுக்கு தெரியும், இதுவரையில் கிட்டத்தட்ட ஒரு டசனுக்கு மேற்பட்ட இந்த ட்ரோன்களை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. அதே சமயம் UAE ஏர்ஸ்பேஸ் அந்த வான் பரப்பு மிகவும் பாதுகாப்பானதாக என்று கூறப்பட்டது. இந்த வான்கலங்கள் நின்ற அந்த வான்படை தளத்தை சுற்றி இருந்த வான் பரப்பு அவர்களின் மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க் என்று சொல்கிறது, பலதரப்பட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணைகளால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. அதில் அமெரிக்காவின் தாட் ரக ஏவுகணை தொகுதி இருக்கின்றது, பேட்ரியாட் ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் இருக்கின்றது, தென் கொரியாவிலிருந்து அண்மையில் கொண்டு வரப்பட்ட சென்கோங் 2 ஏர்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்கிறது, அதையும் அங்குதான் பொருத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஏர் சப்போர்ட் ஆர்ட்லரி சிஸ்டம் என்று அது கெனான்
அதுவும் கூடுதல் அளவு பொருத்தப்பட்டிருந்தது என்று கூறப்படுகிறது. அதாவது இந்த ஒரு வான் பாதுகாப்பு நெட்வொர்க் வந்து மிக அதிகம். ஈரான் ஃபோர்ஸஸ் வந்து இந்த தளத்துக்குள்ள, அதாவது ஒரு ஹெவிலியாக ஒரு மிகவும் பாதுகாப்பான கோட்டையாக இருந்த தளத்துக்குள்ள இந்த பல மட்டங்கள் பல லேயர்ஸாக இருந்த ஏஆர் டிஃபென்ஸையும் உடைச்சு கொண்டு போய் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு பிறகு வெளியிடப்பட்ட படங்களில் அந்த தளம் வந்து பல இடங்களில் சேதமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பெருமளவான இடங்கள் சேதமடைந்திருக்கின்றன என்னும் போது பல விமானங்கள் வீழ்ந்து வடித்திருக்கின்றது என்பது தெளிவாக இருக்கின்றது. யுஏஇன் மிக முக்கிய நிலையமான துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் தாக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் அவர்களின் மிகப்பெரிய ஒரு துறைமுகமான ஃபுஜுரா துறைமுகமும் தாக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த வான்படை தளமும் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வான்படை தளத்தை பாதுகாப்பதற்கு யுஏஇன் வான்படையினரும் பிரான்சின் வான்படையினரும் இணைந்து இந்த அல் டர்ஃபான் வான்படை தளத்தில் இருந்துதான் இந்த இன்டர்செப்டர் ட்ரோன்களை இடைமறிப்பதற்கான தாக்குதல்களையும் நெறிப்படுத்தி இருந்தனர். இதனால் பிரான்ஸ் படையினர் தங்கள் விமானங்களில் பயன்படுத்துகின்ற, அதாவது ரஃபேல் விமானங்களில் பயன்படுத்துகின்ற MICA ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸை கூட பெருமளவில் பயன்படுத்தியதால் அது இப்போது தட்டுப்பாடு இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த ஏவுகணைகள் கூட கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை $8 லட்சம் ஒரு ஏவுகணை. இந்த விலை $8 லட்சம் என்று கூறப்படுகிறது. இப்போது இந்த குளோப் ஐ வந்து மத்திய கிழக்கில் இருக்கின்ற விமானங்களில் மிகவும் ஒரு உளவு விமானத்தில், அதாவது ரெடார் மற்றது தாக்குதல் ஒருங்கிணைப்பு பணியில் மிகவும் சிறப்பான விமானம் இது. வந்து அதாவது தாக்குதல்களை முன்கூட்டியே அறியக்கூடியதாக, அதாவது அட்வான்ஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் டு தி ஆப்ரேட்டர்ஸ் நெட்வொர்க் என்று சொல்கிறது. அந்த தாக்குதல்களை முன்கூட்டியே அறிந்து அதற்குரிய பதில் தாக்குதலுக்கான வழிநடைமுறைகளை கொண்ட விமானம் தான் இந்த விமானம். 2 பெரிய சைஸான ஓவர் சைஸ் ரெடார்ஸ் இருக்கின்றன. அது வந்து அட்வான்ஸ் டேட்டா லிங்க் என்று சொல்கிறது. அது வந்து சிக்னல்ஸையும் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் சென்சர்ஸையும் ஒருங்கிணைக்கக்கூடியது. அது வந்து இந்த எதிரி விமானங்களை கண்டறிவது மட்டுமல்லாது அவற்றை அனலைஸ் பண்ணி அதை கம்யூனிகேஷனாக மற்ற தாக்குதல் விமானங்களுக்கும் கொடுக்கக்கூடியது. இந்த விமானம் வந்து உண்மையில் AEWC என்ற இந்த சிஸ்டம் வந்து அமெரிக்காவின் E7 வெஜ்டெயில் அண்ட் சைனான்ற KJ500 போல மிகவும் ஒரு புலனாய்வு நடவடிக்கைகளுக்காக சிறப்பாக தயாரிக்கப்பட்ட விமானம். இந்த UAE வான்படை வந்து இந்த விமானத்தை தற்போது ஒன்றைத்தான் அவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் மற்றது ஸ்வீடன் ஆல்சோ அந்த நாடுகளும் பிரான்ஸ் 2 விமானத்தை வைத்திருக்கிறது. இத்தகைய விமானத்தை ஸ்வீடன் வந்து 3 விமானங்களை வைத்திருக்கின்றது. இப்போ F-16 மற்றது மிராஜ் 2000 போன்ற அல்லது ரஃபேல் போன்ற விமானங்களின் ரெடார் வந்து சிறிய ரெடார்கள். எனவே அவற்றுக்கான சப்போர்ட்டையும் இந்த விமானம்தான் வழங்குவதுண்டு. இந்த விமானம் மேலே நிற்கும் போது அதிலிருந்து கிடைக்கின்ற தகவல் சமிக்கைகளை கொண்டு இந்த F-16 மிராஜ் 2000 ரஃபேல் போன்ற விமானங்கள் தங்கள் தாக்குதலை ஒருங்கிணைப்பதுண்டு. ஆனால் இப்போ ராயல் சவுதி ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற F-15 ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பெரிய ரடாரை கொண்டிருப்பதால் அது சுயமாக இயங்கக்கூடியது என்று சொல்வார்கள்.
5 குளோப் ஐ விமானங்களை வந்து 2020ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டும் வரைகளுக்கு வாங்குவதற்காக யுஏஇ வந்து $2.5 பில்லியன் வழங்கியிருந்தது அந்த நிறுவனத்துக்கு. ஆனால் இப்போது அந்த விமானம் வந்து ஒரே ஒரு விமானம் தான் நின்றது. அதுவும் இப்போது அழிவடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஏர்ஃபோர்ஸ் அமெரிக்க ஏர்ஃபோர்ஸின் KC-135 ரக டேங்கர் விமானங்கள் பிரின்ஸ் சுல்தான் பேஸில் வைத்து அளிக்கப்பட்டிருந்தன. 5 விமானங்கள் அங்கு அளிக்கப்பட்டிருந்தன. அதற்கு அப்பால் பார்த்தால் 2 விமானங்கள் சுடப்பட்டிருந்தன ஈராக்கின் வான்பரப்பில் வைத்து. பிறகு இன்று இன்னொரு விமானம் வந்து சேதமடைந்திருக்கின்றது. அது ஹைட்ரோலிட்டிக் கியர் சிஸ்டம் பிரச்சனை என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த விமானம் பதிவாக முதலில் 4000 ஃப்ளைட் டேட்டா 24 அந்த செய்மதி நிறுவனத்தின் தகவல்களின் அடிப்படையில் ஃப்ளைட் டேட்டா லோக்கர் அதன் அடிப்படையில் வந்து அந்த விமானம் முதலில் 4200 அடியில் தாழ்வாக பறந்து, பிறகு 375 அடியில் பறந்து, பிறகு 0வாக அந்த பென்கோரியர் விமான நிலையத்தில் இறங்குவதற்கு முன்னரே அது ரடாரிலிருந்து மறைந்து விட்டது. அந்த இடங்களை சுற்றி இஸ்ரேலின் தீயணைப்பு படையினர், ஆம்புலன்ஸ் வண்டிகள் இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த விமானம் தொடர்பாக கூறவில்லை. அவ்வாறு பார்த்தால் கிட்டத்தட்ட 8 டேங்கர் KC-135 இழந்திருக்கிறது அமெரிக்கா. அதுக்கு அப்பால் வந்து கிட்டத்தட்ட 1 டசனுக்கு மேற்பட்ட 21 MQ-9 ரக விமானங்களை இழந்திருக்கிறார்கள். 3 F-15 ரக விமானங்கள் குவைத்தில் வீழ்ந்து நொறுங்கியிருந்தன. ஒரு F-18 சூப்பர்கானட் வந்து ஆப்ரஹாம் லிங்கனிலிருந்து கடலுக்குள் வீழ்ந்திருந்தது என்று சொல்லி பெருமளவான இழப்புகளாக இருக்கின்றது. இந்த குளோபை இந்த இழப்பு வந்து இந்த அமெரிக்காவிൻ്றையும் அந்த நட்பு நாடுகளின்றையும் அந்த சுற்றாடலுக்கான புலனாய்வு நடவடிக்கைகளை அல்லது இந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மற்றது மிசைல்ஸ் ஏவுகணைகளை கண்டறிவதில் பலத்த பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த ரெவல்யூஷனரி கார்ட் கோப்ஸ் வந்து ANFPS 132 என்ற ரடாரை வந்து அமெரிக்காண்ட தளத்துக்கு கிட்ட வைத்து அழைத்திருந்தார்கள் கட்டாரில். அது மட்டுமல்லாது அதை விட இன்னும் 2 ANTPY-2 ரக ரடார்களை அளித்திருந்தார்கள். இந்த ரடார்கள் தாட் ஏவுகணை சிஸ்டத்துக்கு தகவல்களை வழங்குவதை அதை ஒன்றை யோர்டானில் வைத்து மற்றதை UAEயிலும் வைத்து அளித்திருந்தார்கள். அதை விட சிறிய ரடார்கள் பெருமளவானவற்றையும் அளித்திருந்தார்கள். அமெரிக்க படையினர் வந்து இப்போது திருப்பி இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை வந்து திருப்பி இந்த ரடார்களை வெவ்வேறு நாடுகள் இருக்கின்றவற்றை கொண்டு வந்து இப்போ தென்கொரியாவில் இருந்தவற்றை கொண்டு வந்து தான் இப்போது மத்திய கிழக்கில் பொருத்தி இருக்கிறார்கள். ஆனால் இப்போ இஸ்ரேலும் வந்து பார்த்தால் இப்போ துருக்கியில் இருக்கின்ற ANTPY-2 சிஸ்டம் என்ற ஒரு ரடாரில் தான் அதை கொண்டு தான் இஸ்ரேல் தனது பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்போ ஈரானை பொறுத்தவரையில் UAE-ஆக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், இந்த நாடுகளில் உள்ள இந்த ரடார்கள் மற்றும் கண்காணிப்பு விமானங்களை அழிப்பதிலும் டேங்கர் போன்ற விமானங்களை அழிப்பதிலும் அதிக கவனம் செலுத்துவது என்பது ஒரு நீண்ட போருக்கு மட்டுமல்லாது எதிரிகளை இந்த தாக்குதல் வலிமையை குறைப்பதற்கும் தன்னால் இயல்பான தாக்குதலை நடத்துவதற்கு வசதியாகவும் இதை ஒரு ஒழுங்கமைத்த ரீதியில் செய்வது போல தான் தெரிகின்றது. இப்போ பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் அது வந்து தொடர்ச்சியாக ஈரான் ஏவுகணைகளையோ அல்லது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையோ கண்டறிவதில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது. UAE பொறுத்தவரையில் கடந்த இந்த 16 நாட்களில் கிட்டத்தட்ட
900 ஏவுகணைகளை இடைமறிப்பதற்காக ஏறத்தாழ 2000 பேட்ரியாட் ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஏவுகணைகள் இப்போது முடிவடைந்திருக்கிற நிலையில் இப்போது கிரீஸிலிருந்து 24 அதாவது கிரீஸிடம் 200 பேட்ரியாட் PAC-2 என்று சொல்கிற ஏவுகணைகள் தான் இருக்கின்றன. அந்த ஏவுகணைகளில் 200-இல் 24 ஏவுகணைகளை கிரீஸ் வழங்கியிருக்கின்றது. ஆனால் நடக்கிற தாக்குதல்களை பார்த்தால் இந்த 24 ஏவுகணைகளும் எத்தனை நாளைக்கு காணும் என்ற ஒரு நிலை தான் இருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்கா கிட்டத்தட்ட 1 டசனுக்கு மேற்பட்ட MQ-9 ரெப்பேர் ரக, அதாவது இது $32 மில்லியன் பெறுமதியான சர்வேலன்ஸ் மற்றும் அட்டாக் ஏர்க்ராஃப்ட் என்று சொல்கிறது கண்காணிப்பு தாக்குதல் விமானம் இழந்திருப்பதாக இப்போது அமெரிக்க அதிகாரிகள் ABC என்ற செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையில் 2000 மரைன் படையினர் USS ட்ரிப்போலி என்ற கப்பலில் வருவதாகவும் அவர்கள் தரை நடவடிக்கை ஒன்றில் இறங்க போவதாகவும் அவர்கள் அதாவது காக் ஐலண்டை அல்லது ஹோமூஸ் ஜலசந்தியை நீரிணையை கைப்பற்றப் போவதாகவும் கூறியிருக்கின்ற நேரத்தில் அமெரிக்கான வான்படை தொடர்ச்சியாக சந்தித்து வரும் இழப்பு இந்த போரில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாது பக்கத்தில் அதாவது அமெரிக்காவின் நட்பு நாடுகள் இந்த வான்படையும் தொடர்ச்சியாக முடக்கப்படுகின்றன. சவுதி அரேபியாவில் மற்றது பல்வேறு நாடுகளில் இருந்த தனது படைக்கலங்களை பெருமளவானவற்றை அமெரிக்கா நகர்த்தி விட்டது சைப்ரஸ் பக்கமாக. ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக விடும் ஏவுகணைகளால் இலகுவாக அவர்களால் அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. விமானந்தாங்கி கப்பல்கள் ஏற்கனவே 1100 கிலோமீட்டருக்கு அங்கால் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஈரான். அதிலும் பார்க்க போனால் USS ஜெரால்ட் ஆர் ஃபோல்ட் என்ற கப்பல் தீ விபத்தை ஏற்பட்டு கிட்டத்தட்ட 600 படையினருக்கான படுக்கை வசதிகள் கூட இடிந்து நாசமாகி போயிருப்பதாக கூறப்படுகிற நிலையில் அது இப்போது கிரீஸை நோக்கி செல்கின்றது ரிப்பேருக்காக. அப்ரஹாம் லிங்கன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டாலும் எதையும் அவர்கள் கூறவில்லை. அப்ரஹாம் லிங்கனிலிருந்து ஒரு F-18 விமானம் கடலுக்குள் வீழ்ந்ததை மட்டும்தான் கூறியிருந்தார்கள். இப்போ கடற்படையும் இப்போது பலவீனமடைந்திருக்கின்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் தேடி தேடி மிகவும் பெறுமதிமிக்க விமானங்களையும் கண்காணிப்பு விமானங்களையும் மிகவும் பெறுமதியான டேங்கர் விமானங்களையும் அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த டேங்கர் விமானங்களையும் மிகவும் பெறுமதியான ரடார்களையும் தேடி தேடி அழிப்பது என்பது ஈரானுக்கு இந்த களமுனைகளில் ஒரு சாத்தியமான ஏதுநிலைகளைத்தான் ஏற்படுத்தும் என்பது ஒருபுறம் இருக்க, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறது போல இந்த போரை அவர் குறுகிய காலத்திற்கு முடிக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். ஏனென்றால் அமெரிக்காவின் முதுகெலும்பாக இருப்பது கடற்படையும் வான்படையும். அந்த இரண்டும் முடக்கப்படுமாக இருந்தால் போர் இலகுவாக ஈரான் கையிடம் சென்றுவிடும். தற்போதைய நிலையில் அமெரிக்கா ஈரான் தலைவர்கள் தளபதிகளை தொடர்ந்து குறிவைத்து கொண்டிருந்தாலும், ஆனால் ஈரான் இந்த போரை நடத்துவது ஈரானுக்கு அப்பால் ஒரு பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கை வடிவமைக்கின்ற பல சக்திகள் தான் இதுக்கு பின்னால் இருக்கிறது என்பதுதான் இந்த துல்லியமான தாக்குதல்களை உற்று நோக்கும் போது எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நன்றி.